Hi friends, welcome to another video. இன்னைக்கு இன்டர்நெட்டை திறந்தாவே பார்த்தீங்கன்னா கூலி படம் பற்றி தான் ஒரு சைடு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் ஆனதை நடத்திட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் ஆனது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்மள பல பேர் வந்து அதை பற்றின செய்திகள் வந்து கேட்டிருப்போம். ஆக்சுவலாக ஏன் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் ஆனதை நடத்துறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தூய்மை பணியாளர்கள் அதாவது சானிட்டரி ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்வீப்பிங், அதுக்கப்புறம் வந்து ரோடெல்லாம் வந்து சுத்தப்படுத்துறவங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து நடத்திட்டு இருக்காங்க. எதுக்குன்னு வந்து பார்த்தோம்னா ஜிசிசி, அதாவது வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு உட்பட்ட ஜோன் 5 அண்ட் ஜோன் 6, ராயபுரம் அண்ட் திருவிகா நகர். ஸோ அந்த இடத்த சார்ந்த தூய்மை பணியாளர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. எக்ஸாக்டா எங்க அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ரிப்பன் பில்டிங்க்கு ஆப்போசிட்ல தான் அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்திட்டு இருந்தாங்க. ஜிசிசி அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு முந்தின கவர்மெண்ட்லேருந்து அந்த ப்ராசஸ் ஆனது வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா NULMனு சொல்லக்கூடிய நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழே வந்து செயல்பட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிசி வந்து பிரைவேடைசேஷன் ஆக்கிறதுக்காக நிறைய ப்ராசஸ் வந்து ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பிரைவேடைசேஷனால பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு ஆவரேஜா ஒருத்தர் 23,000 ரூபாய் மாசத்துக்கு வந்து சேலரி வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா PF ESI பெனிஃபிட்ஸ்லாம் போக டேக் ஹோம் சேலரி வந்து அப்ராக்சிமேட்லி 15,000 ரூபாய் தான் கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காசானது வந்து போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையாக வந்து வைக்கப்பட்டது. ஸோ எல்லா பிடிப்பும் போக ஆல்மோஸ்ட் வந்து பாதிக்கு பாதி காசு தான் அவங்க வந்து டேக் ஹோம் சேலரியாக அவங்க எடுக்கிறதுனால அவங்களுடைய பிள்ளைகள் படிப்புக்காக இருக்கட்டும் இல்லைனா அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து அவங்க கருத்தாக வச்சாங்க. பட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து ஏன் பிரைவேடைசேஷன் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் எஃபிஷியன்சி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அதுக்கப்புறம் எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு பிரைவேடைசேஷன் கொடுத்துட்டா அந்த ஒர்க் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும், எந்தெந்த ஜோனில் என்னென்ன ஒர்க் நடந்துட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரே இடத்துல உட்காந்து பார்க்க முடியும். மேபி அவங்க வந்து சாஃப்ட்வேர் தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி கூட வந்து மானிட்டர் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிசி வந்து சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து பிரைவேடைசேஷன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சொல்லப்படுது. பட் தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எதிர்த்து தான் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேடைசேஷன் எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா வந்து பிடிப்பு அப்படிங்கிறது வந்து நிறையவே போய் பாதிக்கு பாதி தான் எங்களுக்கு வந்து கிடைக்குது, ஸோ இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்க இப்போ. அண்ட் அது போக அவங்க நிறைய கோரிக்கையானது வந்து வச்சிருந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா ரெகுலரைசேஷன் வந்து ஆகாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து டைமுக்கு வந்து சேலரி கிடைக்காம போகிறது, அண்ட் ஆல்சோ வந்து டிஎன்எஸ் அலோவன்சஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து கோரிக்கையாக வைத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேடைசேஷனே வேணாம் அப்படின்னு சொல்றது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஜாப் செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான ஒரு கருத்தாகவே வைக்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் ஆனதை நடத்திட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 பேர் கிட்ட வந்து அந்த 2 ஜோனில் இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள். அவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகோசியேஷன்ஸ் வந்து பேசப்பட்டிருக்கு. பட் இந்த பேச்சுவார்த்தை எதுவுமே வந்து சுமூகமாக முடியல அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. ஸோ சென்னை என்விரோ அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸை வந்து உள்ள கொண்டு வந்து குப்பைகள்லாம் இப்போ தேங்கி இருக்கு இல்லையா, இப்போ இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்ல ஈடுபட்டனால அந்த ஜோன்ல வந்து இப்போ குப்பைகள் வந்து அல்லாமல் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸை யூஸ் பண்ணி அந்த கார்பேஜ் எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ற அந்த விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து இந்த 3 நாட்களில் 18,000 டன்ஸ் ஆஃப் கார்பேஜை வந்து அவங்க கிளீன் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆகஸ்ட் 13லேருந்து ஆகஸ்ட் 14க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 800லேருந்து 900 தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க எங்க போராடிட்டு இருந்தாங்களோ அங்கிருந்து வந்து அகற்றப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவங்களாம் வந்து சாதாரணமான ஆட்கள், ப்ரொட்டஸ்ட் தானே பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தானே அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களே வந்து அங்கேருந்து அப்ரூவ் படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரீசெண்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பெட்டிஷன் ஆனது வந்து போடப்பட்டுச்சு. அதாவது வந்து சென்னை ரிப்பன் பில்டிங் ஆப்போசிட்டில் அவங்க ப்ரொட்டஸ்ட் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஹைகோர்ட்டும் வந்து என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட் ஆனதை நடத்தாதீங்க, ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட வந்து நீங்கள் போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அங்கே போய் உங்களோட ப்ரொட்டஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுங்க, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஜட்மெண்ட் ஆனதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13th and 14th இந்த 2 நாட்களுக்குள்ள வந்து 800 to 900 சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே ப்ரொட்டஸ்ட் நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து அங்கேருந்து அப்ரூவ் படுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31st இந்த ப்ரொட்டஸ்ட்டில் இருந்தவங்க வந்து அவங்க வேலைக்கு வந்து திரும்பினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸ் யூஸ் பண்ணி இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டப்போ அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புளை வச்சு அந்த கார்பேஜ்லாம் க்ளீன் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்களாம் வந்து இப்போ வேலையில் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து இவங்களும் வேலை பார்க்கலாம். இப்போ ஆகஸ்ட் 31st அவங்க வந்து திரும்ப வேலைக்கு ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொன்னால்
சொன்னால் அவங்க வந்து வேலையிலேருந்து நீக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. பட் இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாண்ட்லேருந்து விலகாமல் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ நிறைய கட்சி தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்கள் எல்லாருக்குமே வந்து காலை உணவு வந்து இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இன்சூரன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து டெத் அப்படின்றது ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலா 10 லட்ச ரூபாய் வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ ஹவுசிங் சப்போர்ட் ஆனதுமே வந்து செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 வருஷத்துல 30,000 வீடுகள் வந்து கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து சப்சிடி தரப்படும் வித் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6% அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒர்க்கர்ஸோட சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்கின் ரிலேட்டடான டிசீஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து ஹெல்த் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த எல்லா வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி ரூபா வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறதாகவும் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் தூய்மை பணியாளர்கள் தரப்புலேருந்து நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் அப்படிங்கிறது வந்து சரியாக கொடுக்க மாட்டாங்க. புவர் சானிடேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அடிக்குவேட்டான லீவ் பெனிஃபிட்ஸ் வந்து எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸ்பெஷல் ஜோன்ஸ்லாம் வந்து உங்களுக்காக கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களும் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. பட் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் இன்னும் எட்டப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாகவே இப்போ ஆயிருக்கு. ஸோ நம்மலாம் வந்து இப்போ ரோட்டில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். ரோடு வந்து எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து இவங்களுடைய அந்த உழைப்பு தான் வந்து இருக்குது. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம தினைக்கும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய பெண் நிறைய ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்லேயே நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களாம் எந்திரிச்சு அவங்களாம் வந்து டியூட்டிக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய வீடும் சரி நம்மளுடைய ரோடும் சரி சுத்தமாகவே இருக்காது. கூடிய சீக்கிரம் இந்த விஷயம் வந்து சார்ட் அவுட் ஆகி எல்லாருமே அவங்களோட வேலைக்கு திரும்புவாங்க அப்படிங்கிற ஒரு நோட்டோட இந்த வீடியோவை நான் வந்து முடிக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அஃபிஷியல். நிறைய கான்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ப்ளீஸ் டு கிவ் யுவர் சப்போர்ட். ஐ see you guys in the next video. Bye.